ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாவில் ரீசெண்டாக நவநீத சேவா செய்துட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக பெண்கள் திருமலாவில் வாலண்டரி சேவா செய்யணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 35 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நவநீத சேவாக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். ஒரு மாதமும் 25-26 தேதி போல் டிடிடியில் அப்டேட் கொடுத்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ஒரு மாதமுமே இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அப்போ நம்ம புக் பண்ணிக்கிறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஜனவரி 25-26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது நம்ம நவநீத சேவா செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம். குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னா குறைஞ்சது அந்த குரூப்பில் 10லேருந்து 15 பேர் வரைக்கும் ஒரு லாகினில் நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த நவநீத சேவா ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி புக் பண்ணிக்கிட்டேன். சேவாக்கு போகிறப்போ புக் பண்ண அந்த பிரிண்ட் அவுட் ஆதார் கார்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும். லாக்கரில் வச்சு எடுக்கிறதுக்கு 2 பேக்காக நான் எடுத்துக்கிட்டேன். உள்ளே ஒரு ஸ்லிங் பேக்கும் ஒரு குட்டி பேக்கும் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கலாம், ட்ராலி. பட் வெளியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 3 செட்டு சேவா ட்ரெஸ்ஸு, 2 செட்டு கலர் ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக ரூல் படி நம்ம நைட்டி போட்டுக்கூடாது. பட் ஒரு சிலர் தூங்குற அந்த டைமில் மட்டும் நைட்டி போட்டுக்கிறாங்க. இது இல்லாமல் மெடிசன்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பாத்ரூம் ஐட்டம்ஸ். நான் எப்போயுமே குளிக்கிறதுக்கு கப் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு ஹேங்கர் வச்சுருந்தேன். 2-3 துணி காய போடுற கிளிப்பு. சிலர் கொடி எடுத்துகிட்டு வராங்க பெட்லேயே காய போடுறதுக்கு. ஆக்சுவலாக மொட்டை மாடியில் சூப்பராக இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே துணி துவைச்சி காய போடுறதுக்கு. டிடிடியில் நமக்கு லாக்கருக்கு லாக் அண்ட் கீ, பெட்டுக்கு பெட் ஸ்ப்ரெட்டு, தலகாணி கொடுத்துருவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு ரக்கு கூட நம்ம வாங்கிக்கலாம். லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக பில்டிங் இருக்கும். ஸோ பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக தான் யூடிஎஸில் டிக்கெட் போட்டுக்கிட்டேன். 9:50க்கு காலையில் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் கிளம்பும், மெமோ எக்ஸ்பிரஸ். பட் நான் போன அன்றைக்கி இஎம்யூ இந்த ட்ரெயின் நல்லா குஷன்லாம் நல்லா இருந்தது. சார்ஜர் இருந்தது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்தது. 35 ரூபா தான். சென்னை சபர்பன்லேருந்து இப்போதைக்கு இந்த ட்ரெயின் திருச்சானூருக்கு போகுது. ஆக்சுவலாக திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் தான். ஏதோ சம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கிறதுனால காலையில் 9:50க்கு கிளம்பிச்சுன்னா 1 மணிக்கு ரேணுகுண்டா போயிடும். ரேணுகுண்டாவில் நான் இறங்கிட்டேன்னா தாயாரை போய் தரிசனம் செய்துட்டு வரலான்ட்டு. ரேணுகுண்டாலேருந்து திருச்சானூர் போகிறதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. திருப்பதி போய் தான் போகணும். என்கிட்ட லக்கேஜ் எல்லாம் இருந்ததுனால ஷேரிங் ஆட்டோ பார்த்தேன். ஷேரிங் ஆட்டோ கிடச்சா 60 ரூபாவில் நம்ம போயிடலாம். கிடைக்கல. ஸோ ஊபர் புக் பண்ணிக்கிட்டேன். 160 ரூபா தான் வந்தது. ஸ்டாண்ட் ஆட்டோ பேசிட்டிங்கன்னா 200-250 ரூபா கேட்பாங்க. திருச்சானூருக்கு ரீச் ஆகி இந்த கேட் நம்பர் 3க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் கல்யாண மண்டபத்தில் லாக்கர் எடுத்து திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு பார்த்தா அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. செம்ம க்ரௌடு. திருச்சானூரில் 200 ரூபா எடுத்துகிட்டு போகிற அந்த சுபதமின்றி டிக்கெட்டுக்கே 2 மணி நேரம் ஃபுல் க்ரௌடு. வைகுண்ட ஏகாதசிக்கு ஜென்ரலாக மத்தியான நேரம்லாம் பெருசாக க்ரௌடு இருக்காது. பட்டு வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால தாயார் கோயிலில் ஹெவி க்ரௌட். திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயில் டிடிடியோட லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் அதுக்குமே க்யூ ரொம்ப இருந்தது. அதனால் 30 ரூபா கொடுத்து லாக்கர் எடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸில் 20 ரூபா டிக்கெட் எடுத்து அந்த பஸ்ஸு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கும் போகும், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகும். நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். சிங்கிள் வேயாக டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் 90 ரூபாய்க்கு. ஏன்னா ரிட்டன் வரத்துக்கு 7 நாள் ஆகும். இல்லைன்னா நம்ம 2 வேவாக எடுத்துக்கலாம். 2 வேவாக எடுத்துக்கிட்டால் 20 ரூபா கம்மியாகும். அதில் நம்ம சீனியர் சிட்டிசனாக 60 வயசுக்கு மேலே இருக்கோன்ட்டு ஆதாரை காமிச்சா இன்னும் 20 ரூபா கம்மியாகும். பூதேவி காம்ப்ளெக்ஸ் வழியாக பஸ் வந்துச்சு. டோக்கன் தர்ஷனம் கேன்சல்டுன்னு சொல்லியிருந்தனால பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது ஃப்ரீயாக இருந்தது. இங்கே நம்ம திவ்ய தர்ஷன் டோக்கனோ இல்லைனா ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கனோ 2ல் எது வேணாலும் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ கீழே பேக் செக்கிங்கெல்லாம் முடித்து மலை ஏறும்போதே அந்த ஹாப்பினஸ் நமக்கு வந்துடும். அதுவும் 7 நாள் திருமலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதே பெரிய பிளெஸ்ஸிங். கம்ப்ளீட்டாக டிடிடி இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. புக்கிங்காக இருக்கட்டும், நம்ம தங்குறதா இருக்கட்டும். லாங்குவேஜ் தெரியாது, பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தாட்டே வேண்டாம். குறிப்பாக லேடிஸ்க்கு ஸ்ரீவாரி சேவாவே சூப்பராக இருக்கும். அதில் இந்த நவநீத சேவா
ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் பெருசாக பேசுகிறதுக்கு அங்கே வேலையே இருக்காது. அதனால் நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சேஃபாகவும் இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ என்டர் ஆகும்போதே இந்த ஜிஎன்சி டோலில் அந்த பூக்களால் அலங்காரம் செம்மையாக இருந்தது. இதுதான் சேவா சதன். மலைக்கு வந்து இறங்கினோன்னே ஃப்ரீ பஸ்ஸோ இல்லை ஜீப்போ பிடிச்சி நம்ம இங்கே வந்துடலாம். 2 பில்டிங் இருக்கும். முன்னாடி இருக்கிற பில்டிங் லேடிஸ்க்கு உண்டானது, அடுத்த பில்டிங் ஜென்ஸுக்கு உண்டானது. ஜென்ஸ் பில்டிங்கில் தான் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். அங்கே உள்ளே நுழைஞ்சோன்னே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் உள்ளே பெருசாக வீடியோ எடுக்கலை. ஜென் சேவா சதன் உள்ளே நுழைஞ்சோன்னே எதிர்த்தாப்பில் ரிசப்ஷன் இருக்கும். இண்டிவிஜுவல் சேவாங்கிறதுனால எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருச்சு. ஆதார் பார்ப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த பிரிண்ட் அவுட் பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அங்கேயே ஒரு ஸ்லிப்பும் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு பத்திரமா வச்சுக்கணும் இந்த ஐடி கார்டு. அங்கே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அகெயின் சீனியர் சேவாக்ஸ் இருப்பாங்கள உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில், அங்கே போய் சைன் போட்டு ஸ்கார்ஃபு டேகு வாங்கிக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா லேடி சேவா சதன் வந்து அந்த ஸ்லிப்பை காமிச்சு உள்ளே நுழைஞ்சோன்னா ரிசப்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அங்கே ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த ஸ்லிப்பை காமிச்சு லாக் அண்ட் லாக்கர் கீ வாங்கிக்கணும். எந்த ஹாலில் நமக்கு அலாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஹாலுக்கு போய் நம்ம பெட் எடுத்துக்கலாம். பெட்டு நம்பரும் லாக்கர் நம்பரும் சேம் தான். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. நம்ம பெட்டை பார்த்து நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். 2 நம்பரும் சேமாக தான் இருக்கும், லாக்கர் நம்பரும் பெட்டு நம்பரும். நீங்கள் குரூப்பாக போகிறீங்கன்னா டீம் லீடர் ஃபஸ்ட்டு நேமில் யார் பேர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க நமக்கு இந்த லாக்கர் கீ வாங்குறதெல்லாம் பார்த்துப்பாங்க. எப்போவுமே பாத்ரூம் கிட்ட தான் எனக்கு பெட்டு கிடைக்கும். இந்த தடவை டோட்டல் ஆப்போசிட்டு. பாத்ரூம்க்கும் லாக்கர் இருக்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நவநீத சேவா புக் பண்ண எல்லாருக்குமே சேம் பிளேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டியூட்டி ஸ்லிப்புன்னு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ தனியாக டியூட்டி ஸ்லிப்புன்னு கொடுக்குறதில்ல. நம்ம ஐடி கார்ட்லேயே என்ன சேவா எங்கே சேவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம நவநீத சேவாங்கிறதுனால அந்த ஐடி கார்டு தான் நம்ம சேவா செய்ய போகிறப்போ காமிச்சு உள்ளே போய்க்கணும். ஐடி கார்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கார்ஃபு டேகெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ரக்கு வேணும் நைட்டு போத்திக்கிறதுக்கு அப்படின்னா லேடி சேவா சதன் அந்த லாக்கர் கொடுத்த இடத்துலையே போய் நைட்டு 9-9:30 மணி போல் க்யூவில் நின்று வாங்கிக்கணும். சைன் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த ரக்கை பத்திரமா வச்சுக்கணும். லாக் அண்ட் கீ பத்திரமா திருப்பி கொடுக்கலன்னா 500 ரூபாய் ஃபைனு. ரக்கு திருப்பி பத்திரமா கொடுக்கலன்னா 500 ரூபாய் ஃபைனு. ரக்கை பெட்லலாம் போட்டுட்டு போவே கூடாது. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளோடதுன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. நம்மளோட திங்ஸுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஈவன் சார்ஜ் போட்டால் கூட நம்ம போட்டிருக்கிறது பத்திரமா அங்கேயே இருந்து சார்ஜ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நைட்டு வாங்குகிற ரக்கு நம்ம காலையில் உள்ளே வச்சிடணும் லாக்கரில். மறுநாள் காலையில் 5 மணிக்கு நமக்கு சேவா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 3:45-4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாதான் பாத்ரூம் அங்கே இருக்கும். அதுவும் குளிக்கிறதுக்கு சூப்பராக வெந்நீர் கொதிக்க வந்தது. நல்லா இருந்தது. அந்த சில்னஸுக்கு வெந்நீர் வந்தது. ஆக்சுவலாக இல்லைன்னா சிரமமாக இருக்கும். ஸோ வெந்நீர் வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால வராகசாமியை ஜஸ்ட்டு வெளியிலே இருந்து தரிசனம் செய்துட்டு டீ குடிச்சிட்டு சேவாக்கு போயிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிறது தான் சேவா சதன் பில்டிங். மெயின் ரோட்லேருந்து இந்த சைடாக நம்ம நேராக போனால் கோஷாலா வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம நடப்போம். 5 மணிக்கெலாம் போகிறப்ப ஆளுங்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ எடுத்தது 4:50 போல். யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஃபுல்லாக கேமரா இருக்குது. ஸோ பயமே வேண்டாம். யாராச்சும் நம்ம கூட சேர்ந்து தான் போகணுமா அப்படிங்கிறது கூட வேண்டாம். நான் எல்லா நாட்களுமே தனியாக தான் போனேன். ஆக்சுவலாக நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இன்னொரு தமிழ் பேசுகிறவங்க இருந்தாங்க. இண்டிவிஜுவல் சேவாக்ஸே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் கோஷாலாவோட என்ட்ரன்ஸ். மெயின் கேட் இப்படி தான் மூடி இருக்கும். மாடெல்லாம் வெளியில் வந்துடும்னு சொல்லிட்டு மூடி தான் வச்சுருப்பாங்க. ரைட் சைட் சின்ன கேட் வழியாக நம்ம உள்ளே போகணும் ஓப்பன் பண்ணிவிட்டு. இங்கேயுமே சரி பயமே வேண்டாம். பார்க்குறதுக்கு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட ஹைட்டாக இருக்கும். ஆனால் அது பாட்டுக்கு கிட்ட வரும் போகும், எதுவுமே நம்மளை செய்யாது. பசுக்கள் யானை 2 இருக்கும், நிறைய மாடு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல தான் சேவா. ஆல்மோஸ்ட் ஒர்க்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜென்ரலாக என்ன சேவா அங்கே இருக்கும் நமக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிடுறேன்.
உள்ளே போகும்போதே நம்ம கை கால்லாம் அலம்பிட்டு தான் போகணும். அங்கேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். கோஷாலாக்குள்ளே கிருஷ்ணன் குடியில் இருக்கும். வீடியோ எடுக்கக்கூடாது, மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நான் உள்ள வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நவநீத சேவா போகிறோம் அப்படின்னா நம்ம மாஸ்க் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஹெட் மாஸ்க்கு அங்கே கொடுத்துருவாங்க கோஷாலாவில். பட் மாஸ்க்கை நம்ம எடுத்துகிட்டு போகணும். காலையில் 5 to 9 ஒரு ஷிஃப்ட் இருக்கும். சாயந்தரம் 3 to 6 ஒரு ஷிஃப்ட் இருக்கும். 2 ஷிஃப்ட்டு போகிறப்பவுமே நம்ம ஃபுல் யூனிஃபார்மில் தான் போகணும். செப்பல் போட்டு போகலாம். கோஷாலாவுக்கு வெளியில் எடுத்துக்கலாம். கையை காலெலாம் அலம்பிட்டு உள்ளே போனோன்னா கிருஷ்ணர் இருப்பார். அங்கே ரொம்ப அழகாக இருப்பார் கிருஷ்ணர். இந்த சேவா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு இன்சார்ஜ் இருப்பாங்க. எந்த இன்சார்ஜ் வந்தாலுமே சரி கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. காலையில் நடக்கிற சேவாஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம போனோன்னா வெளியில் குடில் ஃபுல்லாக கிருஷ்ணர்கிட்டலாம் கூட்டி கையால் தொடச்சி கோலம் போடுற மாதிரி இருக்கும். அந்த கோலம் போடுற டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் போக மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு வராது. ரொம்ப அழகாக லேடிஸ் எல்லாம் கோலம் போடுவாங்க. பாத்திரம் கழுவுற ஒர்க் இருக்கும், அதுக்கு போயிடலாம் நம்ம. பாத்திரம் மீன்ஸ் வெண்ணெய் கடையிற பாத்திரம், பூஜை சாமான்லாம் இருக்கும், அதெல்லாம் விளக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த விளக்குறதுல போயிடுவேன். 2 கம்பில் வெண்ணெய் கடையிறதுக்கு உர ஊற்றின தயிர் எடுத்து வச்சு அவர் செட் பண்ணி கொடுப்பாரு. 2 சைடும் ஒரு 5 லேடிஸ் கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வெண்ணெய் கடையிறது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷம் தான் தொடர்ந்து நம்மளால் கடைய முடியும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கேட்டு வாங்கி செய்யலாம். 2 மணி நேரம் ஆகும் டோட்டலாக வெண்ணெய் கடைஞ்சி எடுக்கிறதுக்கு 2 அண்டாலையும். அப்பப்போ நமக்கு டேர்ன் கிடைக்கும், அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வெண்ணெய் கடைஞ்சிட்டு மீதி நேரத்தில் பஜன்ஸ் எல்லாம் பாடுவாங்க. நான் திருப்பாவை படித்தேன். ஒரு 1 hour மாற்றி மாற்றி வெண்ணெய் கடையிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வெண்ணெய் கடைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு 3 daysமே பால் காய்ச்சிற ஒர்க்கு அவரே கூப்பிட்டு கொடுத்தாரு. நீங்கள் வந்து பால் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விறகடுப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் தீ மூட்டி கொடுத்துருவார் விறகெல்லாம் வச்சு. 2 பானையில் 40 லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சி வைக்கணும். காய்ச்சறதுனா அங்கே கொட்டாங்குச்சி இருக்கும், அந்த நெருப்பை அணையாமல் அந்த கொட்டாங்குச்சியை போட்டு அந்த நெருப்பை கரெக்டாக வச்சுக்கிட்டு பால் பொங்கி வர்றப்ப தண்ணி தெளித்து கரெக்டாக அந்த தீயை பார்த்துட்டு காய்ச்ச பிறகு நம்ம அணைச்சி வைக்கணும். அதுதான் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் அந்த 40 லிட்டர் பால் காய்ச்சறதுக்கு. ஸோ அந்த சேவா காலையில் இருக்கும். அதுக்கப்புறமா பூஜை பண்ணுவாங்க கிருஷ்ணருக்கு, பஜன்ஸ் எல்லாம் பாடி. அந்த கிருஷ்ணருக்கும் நெய்வேத்தியம் செய்வாங்க, அவல் வெள்ளம்லாம் போட்டு. அதில் நம்ம கலந்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2.5 hours இருக்கும். அதுக்கப்புறமா கோஷாலா அப்போ வெளியில் இருக்கிற இடத்தெல்லாம் கூட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க அந்த அக்கா. அது கூட ரொம்ப திருப்தியாக இருக்கும், அந்த இடத்த கூட்டி க்ளீன் பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் கிருஷ்ணர் பூஜை முடிஞ்சு மோர் கொடுப்பாங்க. அந்த நெய்வேத்திய பிரசாதம்லாம் வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 8, 8:45 ஆகிடும். அகெயின் சாயந்தரம் 3 மணிக்கு போகிறப்போ மறுபடியும் அந்த இடத்த கூட்டி கோலெல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக காலையில் வெண்ணெய் கடைஞ்சி எடுத்து அந்த வெண்ணெயை நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு டேர்ன் கிடச்சி மண்பானையில் வைப்போம். அகெயின் அந்த மண்பானையில் வச்ச வெண்ணெயை மத்தியான ஷிஃப்ட் போகிறப்போ வெள்ளி பாத்திரத்தில் வைக்க சொல்கிறாங்க. 2 வெள்ளி பாத்திரத்தில். வியாழக்கிழமை மட்டும் 750 கிராம், மீதி நாட்கள்லாம் 1 கிலோ கொடுப்பாங்க போல். அந்த மாதிரி வெண்ணெய் நம்ம எடுத்து வைக்கணும். இது சாயந்தரம் 3 மணிக்கு போகிறப்ப அந்த பூஜையெல்லாம் முடித்து ஒரு டேர்ன் வரும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு. அந்த வெண்ணெயை நம்ம தூக்கிட்டு போகலாம். அது எனக்கு ஃபஸ்ட்டு டேவே கிடச்சிருச்சு. வெண்ணெய் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டாக அந்த ஆரத்தி காமிக்கிறப்போ எனக்கு அந்த டேர்ன் கிடச்சிது. நீங்கள் பார்க்குறது கோஷாலாலேருந்து கோபுரம் வரைக்கும் அந்த வெண்ணெயை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு ஒவ்வொருத்துக்கு அவங்களே சூஸ் பண்ணி ஆள் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே இது ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஒரு நாள் கிடைக்கலனா கூட அடுத்த நாள் நமக்கு வெண்ணெய் தூக்குறதுக்கு விடுவாங்க. கோபுரத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போய் மேலத்தாளத்தோட திருக்கொடையோட இந்த வெண்ணெய் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சச்சங்கால் கூப்பிடுவாங்க. வியாழக்கிழமை மட்டும் கோஷாலாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அது கூப்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை கோ பூஜை இருக்கும். இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா நம்ம சச்சங்கால் போயிடணும். ஸோ 6 மணி வரைக்கும் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்கலாம், வேறு கோயிலுக்கு போகிறதோ அந்த மாதிரி. நம்ம 7 நாள் செய்கிறப்போ டெம்பிள் டியூட்டியில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க குலுக்கல் முறையில் கோயில் உள்ள சேவா செய்கிறதுக்கு. அந்த வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி 2 தடவை கிடச்சிது. பட் கிடைச்சப்போ செம்ம ஃபீவர், த்ரோட் பெயினோட ரொம்ப ஃபீவர், எனக்கு நின்று செய்ய முடியாத மாதிரி. ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் ஆக்சுவலாக கிளம்புறப்போ. ஆனால் சில்னஸ் ஓவர், அது எனக்கு ஒத்துக்கல. அப்புறம் சேவா சதனில் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். 7 நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் சேவா. சேவா முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கார்ஃபு, டேகு, லாக்கு, கீ, ரகு வாங்கியிருந்தா அது எல்லாமே நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடணும்.
ஒரு லட்டு கொடுப்பாங்க சேவா செய்ததுக்கு. ஒரு தடவை தர்ஷன் பார்க்கலாம். டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆனால் கோயில் உள்ள நம்ம சேவா செய்கிறப்போ சாமி பார்த்துட்டு தான் வெளியில் வருவோம். அன்னப்பிரசாத பில்டிங்கில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி நம்ம யூனிஃபார்மில் போகிறப்போ பின்வழியாக கூட நம்ம உள்ளே போகலாம். சேவாக்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் சேவாஸ் அதன் உள்ளே போயிட்டு வரும்போது சீனியர் சேவாக்ஸ் நம்ம ஐடி கார்டை செக் பண்ணுறாங்க. அந்த டேட் வைஸ் செக் பண்ணுறாங்க ஒரு தடவையுமே நம்ம உள்ளே போயிட்டு வரும்போது. ஸோ அதனால் ஐடி கார்டு நம்ம எப்போவுமே கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே ஐடி கார்டு நம்ம ஷியோராக போட்டிருக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் லேடிஸ்க்கு பர்டிகுலராக இந்த நவநீத சேவா. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாடியில் துணி துவைச்சி காய போடுறதுக்கு கல்லோட தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது மொட்டை மாடியில். நம்ம அங்கே கொண்டு போய் அந்த கல்லை வச்சு துவைச்சிட்டு அங்கேயே காய போட்டுக்கலாம். தண்ணியும் அங்கேயே வரும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.